கல்யாணத்துக்கு அப்புறம் என்னையும் என் தம்பிகளையும் பிரிக்க போறேன்னு சௌந்தரியம் பேசிக்கிட்டு இருந்ததை என் காதால கேட்டேன். இதுக்காகவா வேண்டாங்கிற? நான் ஒரு யோசனை சொல்றேன். பேசாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. ஒத்து வந்தா வச்சு வாழு, இல்லாட்டி விரட்டி விட்டுட்டு சின்ன வீடு ஒண்ணு வச்சுக்க. நீ ஒரு பெரிய மனுஷனாயா? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு உங்க பண்ணையார்கிட்ட போய் சொல்லு. போயா வெளியே. இனிமே அந்த பொண்ணு வேணாம்னு சொன்னா பண்ணையாருக்கு பெரிய அவமானம். நீனா விரோதத்தை வளர்த்துக்காத. நீ யார்கிட்ட பேசிருக்க தெரியுமா? எது வந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கா இந்த காளை? கத்த வச்சது எரிய ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் ஊத்திர வேண்டியதான். வீடு தேடி போய் பொண்ணு தரேன்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டானே, அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். எனக்கு அவமானமா இருக்கு, உங்களுக்கு இருக்காதா? அவனையும் அவன் குடும்பத்தையும் நிர்மூலமாக்குற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. அதனால நமக்கு என்னங்க லாபம்? அவனையும் அவன் தம்பிகளையும் நம்ம ஆட்களை வச்சு அடிச்சு கொன்னா அந்த சொத்து அநாத சொத்தாகி கவர்மெண்ட் போய் சேர்ந்துடும். உங்க தங்கச்சி ஆசையும் நிறைவேறாது. தந்திரமா காரியத்தை சாதிக்கணும்.